சரி. இன்னைக்கு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வரலாறு. வரலாறு கற்றுத்தருவது என்ன? இன்னைக்கு நம்ம சிவசங்கர் ஐயா நிறைய அரசியல் கருத்துக்களை அவர் பேசினாரு. நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற இவ்வளோ விஷயங்களை எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருந்தா அது மாறி இருக்க முடியும். எல்லாரும் மனசு வச்சிருந்தா மொத்த இந்தியாவும் மாறி இருக்கும். ஆனா யாருமே மனசு வைக்கல. அவங்க ஒரு சிந்திக்க முடியாம இருக்கிறாங்க. நம்ம சொன்னாலும் அதை கேட்கக்கூட மனநிலையில கூட இல்லை. சினிமா மோகத்துல பல பேர் தெரியுறாங்க. இனவாதம், மொழிவாதம், மதவாதம் இப்படி எல்லாம் பேசி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கமா திரியுறாங்க ஒழிய, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, இப்போ வாழ்கிற மக்களுக்கு எது சரியான திட்டம், இனிமேல் வாழக்கூடிய மக்களுக்கு எது சரியான திட்டம், இந்த பூமியை காப்பாத்துறதுக்கு எது சரியான திட்டம் அப்படின்னு எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்க கூட இந்த மக்கள் தயாராக இல்லைன்னு ரொம்ப கோபமா பேசினார். இப்போ நம்ம இந்த வருங்காலம் மக்கள் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கண்கூடாக பார்க்குறோம், இப்ப இருக்க மக்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு கிடைச்சிருக்க தகவல் அதுதான் வரலாறு. அதுல இருந்த மக்கள் எப்படி இருந்தார்கள், பிறகு எப்படி ஆனார்கள்ங்கிற ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு குறிப்பா சொல்லணும்னா ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன். நிறைய எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்ட ஒரு எடுத்துக்காட்டுகள் சொல்றேன். ஒரு பெரிய இனம், அந்த இனம் என்ன பண்ணுது, பெண்களை எல்லாம் அடிமையா வித்துக்கிட்டு ஒருத்தனை வெட்டி கொன்னுக்கிட்டு மனிதக்கறியை கூட வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப கொடூரமான ஒரு கூட்டமா இருக்கு. எப்படி இதை சொல்ல போனோம்னா கேனிபல்ஸ்ன்னு சொல்லலாம். மனிதக்கறி திங்கிற கேனிபல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. மிருகங்கள் தன்னுடைய கூட்டத்தையே இல்லாம வேற யாராவது ஒரு இது வந்தா அடிச்சு சாப்பிட்ற மாதிரி கேனிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பிராணா மீன்கள் என்ன பண்ணுமா, உணவில்லாத போது இன்னொரு பிராணா மீனை அதுவே சாப்பிட்டுக்குமா. ஒரு சுறாமீன் குட்டிகள் அந்த சுறாமீன் அந்த வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது தன் இனமான மற்ற சுறாமீன் குட்டிகளை அடிச்சு சாப்பிட்டு தான் அது வயிற்றுக்குள்ளேயே வளருமா. அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட கொடூர கூட்டங்களாக இருந்தது ஒரு இனக்கூட்டம். அப்படிப்பட்ட இனக்கூட்டத்துக்குள்ள அவர்களை சீர்திருத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிக பணக்கார தேசமாக அவர்கள் உருவாகியிருக்கிறார்கள். தன்னுடைய இனத்தை பரப்பி இருக்கிறார்கள். தன்னுடைய கொள்கையை அனைவரிடத்திலுமே விதைத்திருக்கிறார்கள். இப்ப பாருங்க, ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் ஒருவரை ஒருவர் அடித்து தின்று கொண்டு அறம் என்றால் என்னவென்று தெரியாமல் பெண்ணை ஒரு போகப் பொருளாக கருதி வித்து ஏலம் விட்டு அப்படி ரசித்து கொண்டிருந்த அந்த மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளார் அவர்களுடைய வரவிற்கு பிறகு ஒட்டுமொத்த இனமும் சரியான அறவழியிலே இருந்து ஒரு சிறப்பான சமுதாயத்தை உருவாக்கினார்கள். அப்போ இங்க சிந்தனையை கொடுப்பதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார். நாம் வெறும் சிந்தனையை, அரசியல் பற்றிய சிந்தனையை அவர்களுக்கு சொல்லுவோமே ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய நிலையில இல்லை. அப்போ அவர்கள் கேட்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதை என்று அவர்கள் உணர்கிறார்களோ, அதை உணர வைக்கிறது எதுவோ அதுதான் இங்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்க பெரியார், இன்னும் சொல்ல போனோம்னா அதுக்கு முன்னாடி இருந்த வள்ளலார், அதுக்கு முன்னாடி இருந்த ஐயா வைகுண்டர், இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் புரட்சியாளர்கள்.
என்னுடைய ஜாதி மக்கள் கொடுமைப்படுகிறார்கள், என்னுடைய இன மக்கள் கொடுமைப்படுகிறார்கள், ஏன்டா அவனை தீண்டத்தகாதவன் சொல்லி அவனை நசுக்கி அடக்கி ஒடுக்கி அவனை ஏன்டா கொலை பண்றான்னு அவனுக்காக நான் வந்து நிக்கிறேன்டான்னு நின்று அந்த ஒரு இனத்தையே மேல தூக்கி வச்சவர் ஐயா வைகுண்டர். தாழ கிடப்பவனை தற்காப்பதே தர்மம். வள்ளலார் என்ன பண்றாரு, ஏன்டா கடவுள் பேர்ல ஏமாத்துறீங்க, நீங்க சுயலாபத்தோட வயிறு வளர்க்கறதுக்காக எல்லா இடத்துலயும் சிலைகளை வச்சுக்கிட்டு அதுக்கு அபிஷேகம் மந்திரம் அது இதுன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்க சுகமாக இருப்பணுங்கிறக்காக இறைவனை ஏன்டா பயன்படுத்துறீங்க? உண்மையிலுமே இறைவன் நீங்கள் சொல்பவரா? இல்ல, நான் தாண்டா உண்மையான இறைவனை சொல்றேன் வாங்க மக்களேன்னு சொல்லி ஜோ இருக்குது பாருங்க ஜோதி, அது உங்களுடைய உள் மனதுல எல்லாருடைய மனதிலையும் அந்த ஜோதி இருக்கு. அந்த ஜோதி தான் உண்மையான இறைவன் சொல்லிட்டு போனார் வள்ளலார், மிக பிறந்த புரட்சியாளர். ஆனாலும் மாறுச்சா இந்த தேசம்? ஆனாலும் மாறுச்சா இந்த மக்களுடைய அந்த மாய தோற்றம்? மாறல. அப்போ இங்க ஒரு புரிதல் என்பது, நீ அப்படி இருந்தாதான், நீ சிந்திச்சு ஓட்டு போட்டாதான் இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம அவன்கிட்ட சொன்னோம்னா, அவன் இந்த நாடு நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா என்ன, நான் இன்று சந்தோஷமா இருக்கனே அதுவே போதும் அப்படிங்கிற மனநிலையில இன்னும் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய மக்கள்கள் இருக்கிறார்கள். அது அப்படித்தான். அப்போ நம்ம வரலாறுல இருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்படி கொடூரமாக சமூகமாக இருந்தார்களோ அந்த இடத்துலதான் ஒரு மாற்றம்ங்கிறது உருவாச்சு. இன்னும் கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் படும் அந்த வேதனையிலிருந்து உருவானதுதான் கம்யூனிசம். அப்படி ஒவ்வொரு வேதனைகளோடும் அதற்குண்டான தீர்வு என்பது இங்க வழங்கப்படுகிறது. இதுல வந்து சொல்வாரு, ஒவ்வொரு சூதாட்டத்திலும் கேளிக்கைகளிலும் திளைக்கிற ஒரு மக்களிடம் ஒரு உண்மையான எதிர்காலத்தை பற்றிய கொள்கையையோ ஒரு சரியான ஒரு மாற்றத்தையோ தெளிவையோ கொடுத்து விட முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் எது சுகம் என்பதை கருதுகிறார்களோ அது அற்று போகும் பொழுதுதான் அவர்கள் மாற்று சிந்தனைக்கு வருவார்கள். அப்போ அப்படி மாற்று சிந்தனைக்கு வரும் பொழுது மட்டும்தான் அவர்களுக்கு சரியான தீர்வை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் மூலமாக அந்த ஒரு மாற்றம் என்பது உருவாகும். இதுதான் வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்தது. அப்ப பார்க்கும்போது இனி வரும் காலம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு மாற்றத்தை இந்த தேசத்திலே இந்த பூமியிலே உருவாக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. உருவாவது என்பதும் நம் கண்கூடாக தெரிகிறது. இங்கு கொள்கைகளை பேசிக் கொண்டிருக்கிற சீமானவர்களுக்கு ஓட்டில்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஒவ்வொரு தேர்தலிலும் மக்களுக்காக ஏதாவது செய்துவிட மாட்டோமா என்று சொல்லி சுயேட்சையாக நின்று கொண்டிருக்கிற பலரும் ஒவ்வொரு தேர்தலும் தோற்றுதான் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓட்டு போடவில்லை, ஏதோ சினிமா மோகங்களிலும் கொடுக்கும் பணத்தை வாங்கி கொண்டும் ஓட்டு போடும் நிலையில்தான் இருக்கிறார்கள், இனிமேலும் இருப்பார்கள். அதை மாற்றவோ அல்லது அவர்களுக்கு தெளிவை கொடுக்கவோ முடியவே முடியாது. அதற்குண்டான தேவை அவர்களிடத்தில் எழும்பொழுது மட்டும்தான் அந்த மாற்றத்தை அந்த தெளிவை நாம் கொடுக்க முடியும். எனவே காலத்திற்காக காத்திருக்க வேண்டும். என்னென்ன வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே தயாராக்கி அதிலிருந்து ஒரு மாற்றத்தை எந்த வகையிலே உருவாக்கலாம் என்று சொல்லி சிந்தித்து நாம் தான் அதற்குண்டான வேலைகளை முன்னெடுக்க வேண்டும். குறிப்பா சொல்ல போனோம்னா, ஐயா சொன்னாரு, நம்ம ரெண்டு பேரும் பேசி இங்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. இல்ல அப்படியெல்லாம் இல்லை. ஒரு மாற்றம் என்பது ஒருவரால் உருவாக்கப்பட்ட மாற்றம் தான் கம்யூனிசம் சித்தாந்தம். காரல் மார்க்ஸ், அம்பேத்கர் ஒரே ஒரு தண்ணீர் கொடுக்க மறுத்த ஒரே ஒரு இடத்தில் எழுந்த அந்த விஷயம்தான் அந்த தனி மனிதனால் மாற்றப்பட்டதுதான் இவ்வளவு பெரிய இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஒரு தனி மனிதனால்
உருவாக்கப்பட்டதுதான் அகிம்சை போராட்டம். ஒரு தனி மனிதனால் உருவாகியதுதான் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் புத்தமும் சமணமும். ஆக இங்கு ஒரு தனி மனிதன் நினைத்தால் ஜெகத்தையே உருவாக்க முடியும், புது யுகத்தை உருவாக்க முடியும் என்பதை மனப்பூர்வமாக நம்புங்கள். அதனுடைய சாராம்சங்களை உற்று நோக்கி தனது கோபதாபங்களை ஓரம் கட்டி வைத்து அடிப்படை நாதத்தை உற்று நோக்கி கவனமாக அதில் இருக்கும் உளவியல், அடிப்படை உளவியல் விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு அதனூடாக பயணித்தால் நிச்சயமாக ஒரு புது யுகத்தை உருவாக்கிவிட முடியும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை குறிப்பாக என்னுடைய நம்பிக்கையில் அதை ஆன்மீகம்தான் செய்யும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அதுதான் ஆன்மீகம். ஒரு மனிதனை நெறிப்படுத்துவதும் அவன் மனிதனுடைய சரியான வாழ்க்கையை தீர்மானிப்பதுதான் ஆன்மீகம் என்று சொல்வோமேயானால் அதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகம்தான் இங்கு ஒரு பெரிய மாறுதலை கொடுக்க இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நான் மட்டும் சொல்லவில்லை, சந்திரரேகையில கோரக்கரையாவும் தான் சொல்றாரு. மாயையை அகற்றி சத்தியம் நிலைநாற்றி அப்படின்னு சொல்றாரு. அப்ப எது மாயைன்னு அதுக்கு முன்னாடி இருக்க பாடல்லாம் சொல்றாரு. சாதி மத இன மொழி எல்லாமே மாயங்கிறாரு. அப்போ அத்தனை மாயையும் நீக்கி சத்தியத்தை நிலைநாட்டுகிற ஒரு தலைவர் வருவார் என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அதற்குண்டான நேரமும் காலமும் உருவாகும் பொழுது நாம் நம்மால் நம் கொள்கைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவன் கூட நாளை மன்னனென ஒருவன் உருவாகலாம். எனவே காத்திருப்போம். இன்னும் ஆழமாக எவ்வளவு ஆழமாக அதை ஆய்வு செய்ய முடியுமோ ஆய்வு செய்வோம். எதிர்காலம் நம்மவர்களுக்கான காலமாக இருக்கிறது. நன்றி. வேற யாராவது கருத்துக்களை கூறுங்கய்யா. ஐயா வணக்கம், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். சிவசங்கர் ஐயா. சரி சரி ஐயா வணக்கம். சிவசங்கர் ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. நடுவுல வந்து போயிட்டு இருக்கேன். எனக்கு அது என்ன டாபிக்ல பேசுறீங்கன்னு தெரியல. இல்ல இன்னைக்கு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா உலகியல் மாற்றம். அது வரலாறுல இருந்து இந்த மாற்றம் எப்படி நடக்கும்னு ஒவ்வொருத்தரும் திங்க் பண்றோம். அவ்வளவுதான். உங்களுடைய கருத்து. சரிங்க. சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஒரு தனிப்பட்ட நபரால ஒரு ஜெகத்தை புரட்டி போட முடியுன்றது நம்ம வரலாறுல இருக்கு. பல சான்றுகள் இருக்கு. அது போலதான் நடக்கும்ன்றது நானும் உறுதியை நம்புறேன். கண்டிப்பா அது நடக்கும். நம்ம காத்திருப்போம். நமக்கு அது ஒண்ணுதான் இப்போதைக்கு தெரியும். அதனால காத்திருப்போம். ஏன்னா பவிஷ்ய மாலிக்காவே அதான் சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணுங்க, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அது எதுவும் புதுசா எதுவும் ஸ்டெப் எடுக்காதீங்க, வந்ததுக்கு அப்புறம் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் நம்ம இயங்குனா போதும் அப்படின்ற மாதிரி. பட் நம்ம சைட்ல இருந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் செய்வோம், ஏற்பாடுகள் செய்து. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ராமர் வந்து திரேதாயுகத்துல வந்து ராவணனை வதை செய்யணுன்றது அவரோட கடமை. அது வந்து அவர் பர்சனல் லைஃப்ல பிரச்சனையா வந்து சூழல் அமைஞ்சு அவரு சவுத் வராரு. இங்க இருக்க ஆர்மியை வந்து அவரு ஏற்கனவே ரெடியா இருக்க ஒரு ஆர்மியை தான் அவரு தன்னோட படையா வந்து இணைச்சுக்கிறாரு. ஸோ ஏற்கனவே எல்லாமே இருக்குது, இந்த உலகத்துல எல்லாமே இருக்குது ரெடியா. தன்னைத்தான் நம்ம இங்க இயங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு துறையிலயும் வந்து அதுக்கான வல்லுநர்கள் வந்து இருக்காங்க, இந்த மனநிலையோட இருக்கிறாங்க. நான் வந்து இங்க நார்த்ல நான் இங்க வந்து பார்க்கும்போது எனக்கு அதுக்கான அடையாளங்கள் நல்லாவே தெரியுது. இங்க இருக்க இளைஞர்கள் வந்து அவ்வளோ உத்வீகமா இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து அந்த தலைவன் வரும்போது இருக்கிற அந்த ரிசோர்சஸை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவனா இருக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து ரைட் ஃப்ரம் த ஸ்கிராச் வந்து அவர் செய்ய போறது கிடையாது. இருக்கிற ரிசோர்சஸே வந்து அவர் யூஸ் பண்ணுவாருன்றதுதான் என்னோட புரிதலுங்க ஐயா. ஸோ நம்ம ஒரு வர வரைக்கும் காத்துட்டு இருப்போம். நம்மளோட ஆய்வுகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம், பொறுமையோடு காத்திருப்போம்ன்றதுதான் என்னோட
தாழ்மையான கருத்துங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு சிறப்பு சிவசங்கர் ஐயா, மிக சிறப்பான கருத்து. குறிப்பாக பௌசிய மாளிகாவை சுட்டிக்காட்டி கூட பல கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். சிறப்பு. அடுத்ததா ஐயா, காளிமுத்து ஐயா, வணக்கம் சொல்லுங்க ஐயா. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க ஐயா. நான் ஆன்மீகத்திலே அறகுறைங்க, என்ன பாதி கிணறே தான்லன்னு நினைக்கிறேன். அது இல்லாம எனக்கு ஆய்வு, அறிவியல், அரசியல் இதை பத்திலாம் சுத்தமால ஒன்றும் தெரியாதுங்க ஐயா. ஐயா, உங்களுடைய கருத்து புரிதல்களை நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் ஐயா. அது என்னைக்குமே நம்மளுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்திலிருந்து ஒருபோதும் நாம் பின்வாங்கி கூட கூடாது. அது மிகப்பெரிய குற்றம். பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பது மிகப்பெரிய குற்றம். அப்போ நமக்கு தெரிந்த கருத்துக்களை ஒரு நேரத்தில் நாம் சொல்லியாக வேண்டும். அது அந்த தேவை என்ன அப்படின்னா, உங்களுடைய கருத்துக்கள் ஒரு பெரிய மாறுதலை இங்கே உருவாக்க முடியும். நீங்கள் கருத்து பேசுகிற அந்த 5 நொடியோ 10 நொடியோ யாரோ ஒருவர் கேட்டு அவருடைய வாழ்க்கையில அது பெரிய மாற்றங்களை உருவாக்கும். ஐயா, நமக்கு என்னங்க தெரியும்? நான் எதை இங்க ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு எதை நான் படிச்சதே 10ஆவதே முடிக்கல. அதை விடுங்க. நீங்களா படிச்ச உங்களுக்கு தெரியறதுக்கு மேலே எனக்கு தெரிய போகுது. இல்ல, உங்கள் இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. யார் எவ்வளவு படிச்சிருக்காங்க அப்படின்றதுலாம் பிரச்சனையே இல்ல. எல்லாமே தோணுச்சுன்னா தான் சொல்றது. தலைவன் எதுவுமே தோணலைங்க. சரிங்க சரிங்க, அருமை அருமை அருமை. சிறப்பு ஐயா. அடுத்து சிவசங்கர் ஐயா ஓய்வா இருந்தா நீங்க சொல்லலாம். கேட்கணுங்க ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நைட்ல நீங்க நம்ம இவரு துரையும் சாந்தனும் திடீர்னு அவங்களோட இறப்பு நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நபரும், அவர் பேர் தெரியல எனக்கு, அவரும் இந்த மாதிரி பார்க்காம இறந்துருவோமோன்ற ஒரு கவலையோட இறந்துதா நீங்க ஒரு தகவல் போட்டிருந்தீங்க. எனக்கே ரொம்ப ரொம்ப சங்கடமா இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. ரொம்ப மனம் வருந்தி ரொம்ப ஃபீல் பண்ணேன் நானும். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு தெளிவோட பேசுனீங்க. என்னமோ உங்களுக்கு ஏதோ ஒரு இது கிடைச்ச மாதிரி. அது என்னன்றது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ஐயா? நம்ம சரணாசிரியோட வெளிப்பாடா அது? இல்ல 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 நான் கல்கி அப்படிங்கிற ஒரு மனநிலையோ இல்ல இம்மார்டல் ரூலர் அப்படிங்கிற மனநிலையிலயோ அதை நான் சொல்லல. அந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு நாள் தியானத்தில் நான் பல வாட்டி இதை குழுவுல பதிவிட்டிருக்கேன். புதிதாக ஒன்றும் சொல்லல. என்னன்னா, ஒரு தியானம் அப்படிங்கிறது அன்னைக்கு கண்டினியூஸா அந்த காலகட்டங்கள்ல நான் தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் எனக்கு அது சொல்ல வெளிப்படுத்த முடியாத அந்த உணர்வுகளை நான் ஒரு சில நொடிகளில் எனக்கு புரிஞ்சுது. அந்த ஒரு சில நொடிகள்ங்கிறது எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப கடந்த ஒரு 10 வருட வாழ்க்கையை நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா, அது நினைவுக்கு வருதோ இல்லையோ, ஆனா அந்த சில நொடிகள்ங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட காலமாக தெரிஞ்சது. அந்த அளவுக்கு அந்த இடம் அப்படி இருந்த ஒரு நிலையில நான் அனுபவிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய பேரானந்தத்துல இருந்தேன். அந்த நிலையில நான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நான் மறந்துட்டேன். அங்க எனக்கு இருந்தது பேரானந்தம் மட்டும்தான். அந்த 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 பேரானந்தம் அப்படிங்கிறது அதுல இருந்து நான் கண்ணு முழிச்சு பார்க்கும் பொழுது எனக்கு இந்த உலகமே பேரானந்தமா தெரியுது. செவுரு பார்த்தா பெரிய அதிசயமாவும் ஆனந்தமாவும், ஒரு தலகாணிய பார்த்தா ஒரு பெரிய அதிசயமாவும் ஆனந்தமாவும், அப்புறம் அந்த நிகழ்வு ஆய்வு செஞ்சு அதுக்கு தொடர்பாக அப்படியே வந்ததுதான் குழுக்குள்ள வந்தது. நம்ம கபிலையா கூட நிறைய பேசி அந்த விஷயங்களை வாங்கினது. எனக்கு என்னன்னா, அது ஒரு மாயையா இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் கூட இருந்தது. ஏன்னா ஒரு விஷயங்கிறது நடந்து 1 மாதமாக அது பிரதிபலிச்சது. இப்போ ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னு வைங்க, ஒரு நாள் அந்த கோபம் இருக்கும், இல்ல 2 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் மறைஞ்சிரும். இல்ல ஒரு பெரிய துயர் மனதுல வந்துச்சுன்னா கூட அது அதிகபட்சம் ஒரு 10 நாள் அதுக்குள்ள மறைஞ்சிரும். அந்த சோகங்கிறது எப்பயுமே அதே சோகத்துல இருக்க மாட்டோம், கடந்துருவோம்.
ஆனால் ஆமா. அந்த ஒரு ம். சில நொடிகள் தந்த அந்த தாக்கமானது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் மேலேயே 1 மாதம் 2 மாத ம். காலம் இருக்கும். அந்த 2 மாத காலம் சரிங்க. அதனுடைய தாக்கம்ங்கிறது ஒவ்வொரு நொடியும் இருந்தது. ஒவ்வொரு ம். நொடியும் அந்த நொடி அதுல கடந்து போகும்போது எனக்கு ஒருத்தர்ட்ட இன்டராக்ட் பண்றோம் அப்படின்னாவே எனக்கு அது இப்பொழுது நான் பார்க்கிற ஒரு மனிதன் மாதிரி அப்ப எனக்கு தெரியல. அந்த 2 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு அவர்கள் வெவ்வேற ம். மாரி தெரிஞ்சாங்க. அவர்களே ம். நான் பார்க்கல. ஆனா என்னுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பயங்கரமா அவங்கள வந்து இன்டராக்ட் பண்ணுச்சு. ம். 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 சின்ன சிரிப்பு தான். அந்த சின்ன சிரிப்பு அவர்களுக்கு ம். என்னத்த உணர்த்துச்சோ தெரியல. ஒரு கம்பெனி ஓனர்லாம் ம். வந்து என்னைய கூப்ட்டு, "என்ன என்ன நீங்க யாரு? எங்கிருந்து வரீங்க? எந்த வேலை? எங்க எங்க வேலை செய்றீங்க? என்ன பண்றீங்க?" அப்படின்னு என்னைய பத்தி டீட்டெயிலா கேட்கிறாரு. அது சின்ன சிரிப்பு தான். ம். "சரி விடுங்கய்யா" அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான். அப்போ ம். அந்த ஒரு விஷயங்கிறது எனக்கு நெறைய விஷயங்கள் அந்த புரிதல்ங்கிறது சில நொடிகள்ல எனக்கு புலனானவை மட்டும் தான். அது எனக்கு மாயையோ, இல்ல மற்றவர்கள் பார்வைக்கு ம். மாயையாக கூட இருக்கலாம். கற்பனையாக கூட ம். இருக்கலாம். நானே கூட யோசிச்சிருக்கேன் அதெல்லாம் மாயையோ, கற்பனையோன்னு. ஆனா, நான் உணர்ந்த விஷயங்கள் ம். அப்படிங்கிறது உண்மை. அதுல எனக்கு ம். மாற்று கருத்து ம். கிடையாது. ஏன்னா, நான் சரிங்க. தேடிக்கொண்டிருந்த அந்த கேள்விகளுக்கு பதில் ம். கிடைச்சது அங்க தான். அப்போ எல்லா சரிங்க, சரிங்க. பதில்களும் இங்க இருக்குது. ம். ம். குறிப்பாக மனம்னா என்ன? மனிதன்னா யாரு? இதற்குண்டான சரிங்க. விஷயங்கள் தெரியும் பொழுது, அப்ப இத வச்சு நான் அதுக்கப்புறம் உளவியல எடுத்து படிக்க அந்த ரிசர்ச் எல்லாம் எடுத்து பார்க்க எல்லாமே உண்மைங்கிற விஷயங்கும்போது அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது. அப்போ நான் அத ம். வந்து இறைநிலையா தான் பார்க்குறேன். அப்போ ம். ம். இப்ப இந்த நிலையை நான் உடனடியே அடைய முடியுமா அப்படின்னா, முடியும் அப்படிங்கிறத நம்புறேன். இறைநிலை அந்த நிலையை. நான் அது இறைநிலைன்னு நான் பேர் ம். வச்சிருக்கேன். அது உண்மையான இறைநிலையான்னு எனக்கு ம். தெரியாது. ஆனா அந்த ம். நிலையை ம். என்னால் மறுபடியும் அடைய முடியுமான்னா, அடைய முடியும்னு நான் நம்புறேன். ஆனால் ம். ம். அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிற இந்த நகுலன்கிறவன் அங்க இருக்க மாட்டான். நான் அங்க ம். ம். இருக்காது. ஏன்னா இல்ல நான் எப்படி பார்க்கிறேன்னா, உங்க நிலைய நான் எப்படி பார்க்கிறேன்னா, ம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த இயல்பு நிலைக்கு மாறான ஒரு உயர்ந்த நிலைய நீங்க அந்த டைம்ல நீங்க தொட்டிருப்பீங்க. ஆமா, தெரியுங்களா? ஆமா. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து சராசரி நிலைமைக்கு நீங்க வந்திருக்க இல்ல கூடும். அதுதான் அதுக்கப்புறம் என்னோட புரிதல். அதுக்கப்புறம் நான் அதுல ரிசர்ச் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம், அ ஆ ம். நான் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ ம். 1 அந்த இடத்துல வந்து நான் துரியாதீதம் அப்படிங்கிற தியானம் பண்ணேன். ம். ம். துரியாதீதம் ம். அப்படிங்கிறது வந்து நம்ம பீனியல் கிளாண்ட வந்து அத வந்து ம். உற்று நோக்கி பண்ணக்கூடிய அந்த தியானம். ம். அந்த ம். பீனியல் ம். கிளாண்ட்ல இருந்து ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ்ங்கிறது இந்த நம்ம உடலுக்கு வரும். ம். 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 அந்த ஒவ்வொரு ஹார்மோனும் ஆமா. உங்களுக்கே தெரியும். அட்ரினல் என்ன ஒர்க் பண்ணுது, அந்த மாரி ஒவ்வொரு அ சுரப்பிகளும் ஒவ்வொரு உணர்வுகளை உருவாக்கும். ம். நம்ம தூங்குறதுக்கு கூட ஒரு அந்த பீனியல் கிளாண்ட் ஒரு விஷயத்த சுரந்தா தான் நம்ம தூங்கவே முடியும். நம்ம அதிகபட்ச ம். சந்தோஷமா ம். இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு மெலட்டானின் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ அது உற்பத்தி பண்ணா தான் முடியும். அப்போ அந்த ம். நேரத்துல ம். அது ம். மெலட்டானின சுரந்ததோ, இல்ல வேற எதையாவது சுரந்ததோ எனக்கு தெரியாது. அந்த பீனியல் ம். கிளாண்டிலிருந்து உருவான அந்த விஷயம் எனக்கு ம். அந்த ஒரு பெரிய பேரானந்த நிலையை குடுத்திருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. அப்போ அந்த நிலையில ஆனா ம். உணர்ந்த விஷயங்கள் எப்படி இவ்வளவு விஷயங்கள் உணர்ந்தது அப்படின்னா, மேபி அது ஏதோ ஒரு பதிவு நம்ம டிஎன்ஏவுல நம்ம எல்லா பதிவுகளும் இருக்கு. ஒரு மனிதன் ம். தூக்கத்திலிருந்து இப்போ ம். வரைக்கும் எப்படி ம். வந்திருக்காங்கிற பதிவுகள் டிஎன்ஏல இருக்கு. ஸோ அந்த ம். இடத்துல இருந்து ஏதாவது தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா, ம். நான் அந்த இடத்த ம். மறுபடியும் நான் தியானம் அது அப்ப நிறுத்தினது தான். அதிலிருந்து இதுவரை நான் அந்த தியானத்த பண்ணவும் இல்ல. இதுவரைக்கும் மறுபடியும் முயற்சிக்க கூட இல்ல. தியானமே பண்ணல. என்ன காரணம்னு ம். கேட்டீங்கன்னா, ம். அந்த இடத்துல எனக்கு பயம் அதிகமாயிருச்சு. இங்க என்ன நான் ம். அப்படிங்கிற நிலைய விட்டுட்டேன்னா, எனக்கு குடும்பம் இருக்கு, வேலைகள் இருக்கு, நண்பர்கள், ம். சொந்தங்கள் எல்லாமே இருக்காங்க. இவங்கள எல்லாம் விட்டுட்டு அ ஏன்னா, நான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரோட்ல இருக்கக்கூடிய அந்த நெறைய அந்த இதுல பைத்தியக்காரர்கள் மாரி இருக்கிறாங்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களுக்குள்ளாக இன்பத்தை அனுபவிப்பவர்கள் மட்டும் தான். ம். ம். அவர்களுக்குள்ளாக இன்பத்தை அனுபவிக்கிறார்கள்.
கிட்டத்தட்ட ஒரு ம், அம்பானி எந்த விதமான மனநிலையில் இருக்கிறானோ அதை விட ம், அதிகபட்சமான இன்பத்தை அடைந்து கொண்டிருப்பவர்கள் அந்த ரூட்ல பைத்தியக்காரர்களா சிரிச்சுக்கிட்டே போவாங்க பாருங்க அவர்கள். ஆனா ம், நம்ம ம், மனிதனா இருக்கிறோம். நமக்கு இன்பம், துன்பம், கஷ்டம், நஷ்டம் எல்லாமே கலவைகளாக வந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த ம், நிலைங்கிறது எனக்கு இப்ப துரியாதீதம் அது எனக்கு கபிலையா கூட சொன்னாரு. துரியாதீதம் பண்ணும்போது அந்த மாதிரியான உணர்வுகள் வரும் அப்படின்னாரு. அவரே இப்பொழுது ம், கூட அந்த நிலையிலிருந்து விடுபட முடியாமல் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த ம், மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ம், அதைவே கணேஷ் ஐயா கிட்ட பேசும்போதும் அவரு அதைத்தான் சொன்னாரு. ம். இதுதான் இவ்வளவுதான். அதைத்தான் நான் இறைநிலை நம்பிட்டு இருக்கேன். அதைத்தான் நான் சொன்னேங்க ஐயா. வேற எதுவுமே சொல்லல. சரிங்க, சரிங்க, ஆமா. சரி. நீங்க சொன்ன மாதிரி நான் இம்மாற்றல் உடல் கல்கி இருக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரியான விஷயத்த அதிகப்படியாக உணர்ந்தவராக இருப்பார். ஏன்னா உடல்ல ம், இருக்கக்கூடிய அந்த உயிரோடைய எல்லா சக்திகளையும் அவர் தெரிஞ்சவரா இருப்பாரு. அந்த ம், அந்த ஆன்ம ம், நலம் அறிந்த கிள்ளு நாமக்காரர்னு சொல்றாங்க. அது கோரக்கர். அப்படின்னா ம், யாரு ம், ம், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்த அறிஞ்சவரா இருப்பாரு. ஆனா எனக்கு இந்த ஒரு ம், சில ம், நொடிகளே பயந்துகிட்டு இதுவரைக்கும் தொடாம நான் பாட்டுக்கு ஓரத்துல இருக்கிறேன். அப்படிங்கும்போது இனிமேல் பண்ணுவேனான்னா பண்ணவும் மாட்டேன். ஏன்னா ஒரு ம், ம், மனிதனுடைய தானை நான் யார் அப்படிங்கிறத மறக்கடிக்க செய்து ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல நகுலன் இருக்க மாட்டான். ஒரு உயிர் தான் இருக்கும். ம், இல்லையா? அப்ப அந்த ம், மாரியான ஒரு ம், நிலைக்கு போவதற்கு அது கிட்டத்தட்ட சமாதி நிலை தான். அந்த சமாதி நிலைக்கு ம், போவதற்கு யாருமே அ இப்ப என்ன மாரியான சராசரியான வாழ்க்கையில இருக்கவங்க யாரும் அத ஏத்துக்க மாட்டாங்க. ம், ம். அதுக்காகவே தயாராகி இருக்கிற ஏதோ ஒரு உயிர் வரும். அந்த ம், ம், அந்த மனிதனால் அப்படி ஒரு மாற்றம் நிகழும்னு நம்புறேன். இது வந்து அதிகபட்ச கற்பனையாக இருந்தாலும், அதுதான் ம். என்னுடைய நம்பிக்கையா இருக்குது. அருமை, அருமை, அருமைங்க. ஆமாங்க. ஐயா சிவசங்கர் ஐயா, நீங்க பேசுங்க ஐயா. அதான் இப்ப தலைப்பு வந்து வரலாறும் வரலாறு பிளஸ் அரசியல். ஆமா, ஆமா. அஹ் அஹ் வரலாறு வரலாறையே நான் ரெண்டா பிரிச்சு பாக்குறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச வரலாறுன்னு நம்ம நிறைய சொல்றோம் இல்லைங்களா? வெள்ளையன் காலம், அதுக்கு முன்னாடி காலம், இது எப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? சிவன், முருகன், கிருஷ்ணன், விஷ்ணு இவங்கெல்லாம் இருந்தப்பயும் அதுவும் வரலாறு தான். அந்த வரலாறு நம்ம கிட்ட இல்லைங்க ஐயா. அத ஃபுல்லா என்ன சொல்றாங்கன்னா, ஐயருங்க எல்லாம் ஃபுல்லா இது பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு அது தெரியலைங்க. சோ அந்த வரலாற பார்க்கும்போது, எது கலியுகம் வர்றதுக்கு முன்னாடி வரலாறுல பாத்தீங்கன்னா, மனிதர்கள் யாருமே பொறாமை எண்ணம், மத்தவனை அழிக்கிறது அப்படிலாம் இல்ல. அவங்க பொறந்தாங்க, வாழ்ந்தாங்க, நல்லபடியா இறைநிலையை அடைஞ்சாங்க. அப்படின்னா ஒரு வயசு அதுக்குன்னு அவங்களுக்கு குருகுலத்துல சொல்லிக் கொடுக்கும் போதே இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் குழந்தை பருவம், இது குழந்தை பெற்றுக்கிற பருவம், இது ஹார்ட் ஒர்க் பண்ற பருவம் அப்படின்னு சொல்லி கொடுத்து கடைசியா 72 வயசுக்கு அப்புறம் ஞான நிலையை அடையிற பருவம். அப்படின்னா எல்லாரும் கடவுள் நிலையை அடையணும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறது வள்ளலாறு அதை செஞ்சும் காட்டியிருக்காரு. அததான் எல்லாரும் செஞ்சாங்க. அப்படிதான் உலகம் இன்பமயமா போச்சு. அங்க வந்து ஒரு சண்டை, பெரிய சண்டை கிண்டை இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அப்படி நல்லா போயிட்டு இருந்தத அதுக்கப்புறம் வந்த வரலாறுலாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கலியுகம்னு சொல்றாங்க அது. இப்படி ஆயிப்போச்சு. இப்ப நானும் கலியுகம் முடிஞ்சிருச்சுன்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத வச்சுதான் நான் ஒரு நம்பிக்கையில அரசியல்லையோ மாற்றம் நடக்க போகுது. நம்ம நின்னோம்னா நிச்சயம் ஜெயிக்கலாம். அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தாங்க நானும் இருக்கேன். ஏன்னா அரசியல் மாற்றம் நடந்தாதான் எல்லாமே மாறும். இப்ப நீங்க சொல்ற இப்ப நகுலன் ஐயா சொன்னார் இல்லையா? ஒருத்தவரு ஞான நிலையை அடைஞ்சு அந்த பின்ன மெடிடேஷன் பண்ணி நல்லா நல்ல பெரிய ஆளா அஹ் அது பேரு என்னன்னா அவரை மறந்து அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற மாதிரி ஒருத்தர். இததான் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியும் நம்ம குரூப்ல போட்டிருந்தேன். யாரு இந்த நிலைமையில அடைஞ்சு வராங்களோ, இந்த குண்டிலினியை எழுப்பி இல்ல ஒரு பவரோட வராங்களோ அவங்களால மட்டும்தான் நல்லாட்சி தர முடியும். அததான் அது நடக்கும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சிலர் வந்து கலியுகம் முடிஞ்சிருச்சு, கிருஷ்ணர் செத்தையில இருந்து 5000 வருஷம் தான் கலியுகம், அதுக்கப்புறம் சத்தியயுகம் வருது அப்படின்னு அவர் சொன்னாங்க.
அதே மாதிரி சிலர் என்ன சொல்றாங்க, தேர்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகுதான் அது நடக்கும்ன்றாங்க. அதெல்லாம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு காத்திருக்கேன். நிச்சயம் நல்லது நடக்கும். சிறப்பு கண்டிப்பாக சிறப்பு கண்டிப்பாக சிறப்புங்கய்யா சிறப்பு. ஆஹ் கண்டிப்பா ஐயா இங்க பாத்தீங்கன்னாக்கா நான் இங்க வடக்குல நான் இங்க இருக்கேன். பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சில இளைஞர்கள் வந்து கான்டாக்ட்ல வந்தாங்க. அவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அவங்களும் வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு அவங்கவுங்களும் வந்து ஏதோ ஒரு மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமே. நான் வந்ததுக்கு அப்புறம் இவங்க கூட எனக்கு ஒரு நட்பு கிடைச்சிட்டு இப்ப நான் அவங்களோட சேர்ந்து பயணிச்சிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் வந்து நம்ம இங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போறாங்க. சிறப்பு. ஸோ அதை ஆரம்பிச்சுட்டு பேரெல்லாம் சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அது கண்டிப்பா ஆல் ஓவர் இந்தியா வந்து கொண்டு வரலான்ற ஒரு சிந்தனையோடு தான் நாங்க எல்லாம் செயல்பட்டு இருக்கிறோம். சிறப்பு அப்படி வரும்போது கண்டிப்பா நீங்களும் இணைய வேண்டும். இந்த மாதிரி நல்லுள்ளங்கள் தேசத்துக்கு வந்து நல்லதை வந்து நம்ம செய்யணும். ஏன்னா இவரு நம்ம ப்ரொஃபசர் ஐயா எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. சிஸ்டமை பத்தி நல்லா தெரியும் அவருக்கு. ஸோ எல்லாரும் உங்களோட உதவிலாம் இருந்துச்சுனாக்கா நம்ம டெஃபினட்டா ஒரு கூட்டா சேர்ந்து இது ஒரு பாலம் மாதிரி வடக்கும் தெற்கும் சேர்ந்து ஒரு பாலமா இருக்கு. ஏன்னா அது வந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி தமிழ்நாட்டுல மட்டுமே உட்காந்துட்டு செய்யும் போது அது நடக்காது. நமக்கு வந்து செய்ய போறணும்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றம். இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து போகணுன்ற ரீச்சோட அந்த இதோட தான் ஜோஷோட தான் நம்ம இங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் நான் இங்க. சிறப்பு. ஸோ இது ஏங்கி போயிட்டு இருக்கும் போது நம்ம அப்படியே நீங்களும் வந்து அந்த பேண்ட் வேகன்ல, அதாவது அந்த வண்டியில நீங்களும் சேர்ந்து பயணிக்கணும்ன்றது என்னோட ஆசை. கண்டிப்பா கண்டிப்பாங்க, கண்டிப்பா பயணிப்போம். அது நமக்கு சவுத் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அங்க மாத்திக்கலாம். அதாவது அந்தந்த ஸ்டேட்டுக்கான ஒரு தேவைகள் இருக்கும், அதையும் பூர்த்தி பண்ணணும்ன்றது நம்மளோட ஒரு தேவை, இது எண்ணம். அதுல அடிப்படையில பாத்தீங்கன்னாக்கா நம்ம உணவு, உடை, இருப்பிடம், பாதுகாப்புன்ற ஒரு 4 பில்லர் தூண்களை வைத்து நம்ம இங்க ரெடி பண்ண போறோம். அத உங்ககிட்டயும் இவர்கிட்டயும் நம்ம ப்ரொஃபசர் ஐயாட்டையும் சொல்லணும்ன்றது நான் நினைச்சிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா கரெக்டா இன்னைக்கு நீங்க 2 பேரும் பிரசன்ட் நீங்க. அதனாலதான் சரி நானும் வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிட்டேன். சிறப்புங்கய்யா சிறப்பு. நன்றி நன்றி. ஆமாங்க. நமக்கும் கூட நம்ம தமிழக அளவில் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்கக்கூடிய அந்த நிலைங்கிறது உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்மளுடைய நோக்கமாகவும் இருக்கு. அது கண்டிப்பா ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ள யார்கிட்டையும் பணமெல்லாம் வாங்காம நம்மளால் பணத்தை உற்பத்தி செய்து அந்த பணத்தை கொண்டு அந்த மாதிரி திட்டங்கள் இருக்குது. பார்ப்போம், எதிர்காலத்துல இறைவன் அனுமதித்தால் எல்லாம் சிறப்பாக அமையும். நல்லதுங்க. நன்றிங்கய்யா. சரிங்கய்யா, இன்றைய உரையாடலை நிறைவு செய்வோம். ஒரே ஒரு சின்ன கேள்வி, எப்போங்க எலெக்ஷன் வருது தமிழ்நாட்டுல? 2026 இன்னும் 4 மாசத்துக்குள்ள வந்துருங்கய்யா. 4வது மாசம் 5வது மாசங்கிறது தேர்தலை அறிவிச்சிருவாங்கன்னு நம்புறோம். சிவசங்கர் ஐயா எத்தனை மாசம் அறிவிப்பாங்க? இல்ல அறிவிச்சிருவாங்க, இன்னும் ஒரு 4 மாசத்துல அறிவிச்சிருவாங்கய்யா. சரிங்கய்யா, இதுவரை இணைந்து கருத்துக்களை சொல்லி ஆக்கப்பூர்வமான ஒரு உரையாடலை நிகழ்த்திய அத்தனை நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை நல்ல தலைப்பிலே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம் உறவுகளே. நன்றி வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. சரிங்க.